சாம்சங் அவங்க ஃபேன்ஸுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் இறங்கி செய்யற சம்பவம் என்னன்னா எஸ் சீரிஸ்ல ஃபேன் எடிஷன் ஒரு மாடல் லான்ச் பண்ணுவாங்க. என்ன ஒரு வருஷம் அட்வான்ஸா அதுல பாத்தீங்கன்னா எஸ் சீரிஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோட நெக்ஸ்ட் லெவல் ஏஐயோட கொடுத்துருப்பாங்க. அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. அந்த அஃபோர்டபுள் பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த வருஷமும் சாம்சங் அவங்க ஃபேன்ஸுக்காகவே FE மாடலை லான்ச் பண்ணாங்க. சாம்சங் Galaxy S25 FE. இப்போ இது நம்ம கையில இருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேன்ஸுக்காக என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு டீடைலா பார்த்துலாமா? அன்பாக்சிங் ஆஸ் யூசுவல் ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் போன் இருக்கு, C2C சார்ஜிங் கேபிள் இருக்கு, குயிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்டர் பின், அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த போனுக்கு வருவோம். போனை கையில எடுத்தோனே ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனது செம்ம பிரீமியமா, ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா இருக்கு. சொல்ல போனா S25 Plus மாதிரி இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த நேவி ப்ளூ கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கரெக்டா அதே அனுப்பிச்சிருக்காங்க. இது இல்லாம இன்னும் ஜெட் பிளாக் அண்ட் ஒயிட்னு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. டிசைன் இங்க S25 Plusல பார்த்த மாதிரியே மினிமலான பாக்ஸி டிசைன், கேமரா ரிங் கொஞ்சம் பெருசா இருக்கு, பேக்ல மேட் பினிஷ் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் பிக்கப் பண்றது, ஸ்லிப்பரியா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. பில்டுமே அதே மாதிரி தான். கிளாஸ் பேக், என்ஹான்ஸ்டு ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் தான். அப்புறம் எப்போதும் போல IP68 ரேட்டிங்கும் இருக்கு. இந்த டைம் S24 FE விட வெயிட் அண்ட் திக்னஸ் நல்லாவே கம்மி பண்ணிட்டாங்க. 190 கிராம் தான் வெயிட், 7.4 mm தான் திக்னஸ். சொல்ல போனா S25 Plusக்கு ஈக்குவலான வெயிட் அண்ட் திக்னஸ். சோ முன்னாடியே சொன்ன மாதிரி போன் நல்லா ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா, கையில பிடிக்க கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் போன் கொஞ்சம் பெருசா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸுக்காக எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம சூப்பரா கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாமா? எப்போதும் போல தரமான அதே டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் 120 Hz டைனாமிக் AMOLED 2x டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி உங்களுக்கே தெரியும், குறையே சொல்ல முடியாது. டீப்பான பிளாக்ஸ், பஞ்சியான கலர்ஸோட நீங்க என்ன கண்டென்ட் பார்த்தாலும் சரி, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கும். முக்கியமா இந்த டைம் பெசல்ஸ் நல்லாவே குறைச்சிட்டாங்க. இதனால வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பிரீமியமா ஆயிடுச்சு. அப்புறம் இதுல HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. HDR சப்போர்ட் YouTube அண்ட் Netflix ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். பீக் பிரைட்னஸ் 1900 nits தான் கொடுத்தாலும் பிரைட்டா தான் இருந்துச்சு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் விசிபிலிட்டி பெட்டரா தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால யூஸ் பண்ண செம்ம ஸ்மூத்தா இருந்துச்சு. டச் ரெஸ்பான்ஸும் பெட்டரா, ஹாப்டிக் ஃபீட்பேக்மே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இது நல்லா அக்யூரேட்டா இருந்துச்சு, ஆனா ஃபாஸ்டா இல்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி பங்கமா இருந்துச்சு. நல்ல ரிச்சா, பேஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா டிஸ்ப்ளே அண்ட் ஸ்பீக்கர் எப்போதும் போல குறையே சொல்ல முடியாது. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? S24 FE விட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 2400E ல இருந்து 2400க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது கூடவே LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. ஆனா பேஸ் வேரியன்ட்க்கு மட்டும் 3.1. சரி, இப்போ இந்த Exynos 2400 ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா S24 Plusலயே பார்த்தாச்சு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. AnTuTu ஸ்கோர் 1.6 மில்லியன் கிடைச்சது. CPU throttling டெஸ்ட்ல 73% கிடைச்சது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 63% கிடைச்சது. போன் பெருசா throttle ஆகல, முக்கியமா ஹீட்டும் ஆகல. பெஞ்ச்மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 டிகிரி தான் போச்சு. ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்லயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நார்மல் யூஸ், மல்டி டாஸ்கிங் அதுலலாம் அசால்ட் பண்ணுது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன BGMI ல ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் தான் இருக்கு. S24 FE ல எப்படி அப்டேட்ல 120 FPS ஆப்ஷன் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இதுலயும் கொண்டு வந்துருவாங்க. மத்தபடி COD ல 120 FPS ல விளையாட முடியும். ரெண்டுத்தோட கேம் பிளேயுமே ஸ்மூத்தா இருந்துச்சு. என்ஜின் இம்பாக்ட்லயுமே ஹை கிராபிக் செட்டிங்ஸ்ல 60 FPS ல விளையாடும். ஃப்ரேம் டிராப்ஸ்லாம் பெருசா இல்ல, ஆனா சின்ன சின்ன ஸ்டட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலா இது கேமிங் போன் கிடையாது. நீங்க அக்கேஷனலா கேம் விளையாடணும்னு நினைச்சா தாராளமா விளையாடலாம். அதே மாதிரி போன் எந்த இடத்துலயுமே ஓவர் ஹீட் ஆகுறது, அப்பப்போ சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணும்போது வார்ம் ஆகுறது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல. ஏன்னா நியூ தெர்மல் இன்டர்ஃபேஸ் மெட்டீரியலும் இருக்கு, வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. அதுவும் லாஸ்ட் டைமை விட 13% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, சார்ஜிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 4900 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. புரியுது, இது இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் இல்லன்னு. 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அப்புறம் S25 Plus, S25 Ultraல இருந்த 15 வாட் T2 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதோட பேட்டரி லைஃப் என்னால டெஸ்ட் பண்ண முடியல. ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வீடியோல சொல்றேன். இதோட ரிவ்யூ வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். சாம்சங் போன்ல குறையே சொல்ல முடியாத இடம் இதுதான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு One UI 8 Android 16 ஓட வருது. 7 இயர்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த போனுக்கு பாசிட்டிவ் தான். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம். ஆண்ட்ராய்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச UI, ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. யூஸ் பண்ண செம்ம ஸ்மூத்தா, அனிமேஷன்லாம் ஃப்ளூயிடா இருக்கு. S25 ல பார்த்த மாதிரியே குட்லாக் ஆப்ல போயிட்டு அனிமேஷனை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் AI அது இல்லாம எப்படி இந்த வருஷம் S25 சீரிஸ்ல இருந்த மேக்ஸிமம் AI கொடுத்துட்டாங்க. ஆடியோ எரேசர் இருக்கு, சர்க்கிள் டு சர்ச் அதுதான் எல்லா போன்லயும் இருக்கு அப்படின்னீங்கன்னா இதுல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. ஏன்னா சாம்சங் லேட்டஸ்டா ஃபோல்டபிள்ஸ்ல கேம் பிளேல கூட சர்க்கிள் டு சர்ச் ஒர்க் ஆகுற மாதிரி கொண்டு வந்தாங்களா, அதுவும் இதுல இருக்கு. இதை யூஸ் பண்ணி கேம்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்த ரவுண்டு போட்டு தெரிஞ்சுக்க முடியும். போர்ட்ரேட் ஸ்டுடியோ,
இன்ஸ்டன்ட் ஸ்லோமோ, ஜெனரேட்டிவ் எடிட், ஸ்கெட்ச் டு இமேஜ், கால் அசிஸ்ட், நோட் அசிஸ்டன்ட், லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இருக்கு. இது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். இது இல்லாம ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய்க்கு ஒருத்தர் இருக்கிற கூகுளோட AI Pro சப்ஸ்கிரிப்ஷனை 6 மாசத்துக்கு ஃப்ரீ ட்ரையலா கொடுக்குறாங்க. இதுல ஜெமினி ஆப், ஜெமினி இன் ஜிமெயில், டாக்ஸ், 2 TB ஸ்டோரேஜும் கிடைச்சிரும். இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் ஆன் டிவைஸ்ல ஒர்க் ஆகுறது இருக்கு, கிளவுட் பேஸ்ல ஒர்க் ஆகுறது இருக்கு. சோ உங்க டேட்டா சேஃபா இருக்கிறதுக்கும் செக்யூரிட்டி பெட்டரா இருக்கிறதுக்கும் நாக்ஸ் செக்யூரிட்டி, நாக்ஸ் வால்ட், பர்சனல் டேட்டா இன்ஜின் இந்த மாதிரி மேட்டரும் இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு மேக்ஸிமம் 5G பேண்ட் இருக்கு, Wi-Fi 6E, Bluetooth 5.4, NFC சப்போர்ட்டும் இருக்கு, USB 3.2 சப்போர்ட் இருக்கு. சோ நீங்க டிவி ஆர் மானிட்டருக்கு அவுட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக் சப்போர்ட்டும் இருக்கு, வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டுமே. ஃபைனலா கேமரா பார்க்க வந்தோம்னா ரியர்ல அதே 50MP பிரைமரி, 12MP அல்ட்ரா வைட், பேருக்கு 8MP டெலிஃபோட்டோ, செல்ஃபி 10MP இருந்ததை 12MP இன்க்ரீஸ் பண்ணி S25 FE விட 25% செல்ஃபி பெட்டரா இருக்குமாமா. இது மட்டும் இல்லாம ப்ரோ விஷுவல் இன்ஜின்லாம் கொடுத்து சாம்பிள்ஸ் மிரட்டி விட்டுருன்னு சொன்னாங்க. அவுட்புட் உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சான்னா சொல்றேன். சாம்பிள்ஸ் எப்போதும் போல இமேஜ்ல கலர், ஸ்கின் டோன்ஸ்லாம் நேச்சுரலா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் குறைய சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல கான்ட்ராஸ்ட் லெவல் தூக்கலா இருக்கு, ஸ்கின் டோன்ஸ்ல yellow tint இருக்கு. மத்தபடி எந்த இடத்துல எப்படி எடுத்தாலும் இமேஜ் கன்சிஸ்டடா இருந்துச்சு. ஃபேஸ்ல வெள்ளை அடிக்கிறது, கலர் பூஸ்டடா காட்டுறது அந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாது. ஸோ கலர் பூஸ்டடா, ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் தூக்கலா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா கண்ணுல நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நேச்சுரலான இமேஜ் கிடைக்கும். இமேஜ் ராவா இருக்கணும், நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இது செட் ஆகும். லோ லைட் சாம்பிள் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில இடத்துல S25 விட பெட்டரா இருந்துச்சு. எக்ஸினோஸோட ISP பெட்டரா இருக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஹைலைட்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் பெட்டரா இருக்கு. நாய்ஸ் பெருசா இல்ல, ஷார்ப்பா டீடைல்டா இருக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அல்ட்ரா வைட்ல எடுக்கிறதும் டீடைல்ஸ் பெட்டரா இல்லனாலும் இதோட கலர் சயின்ஸ் இருக்கே வேற லெவல்ல இருக்கு. அந்த அளவுக்கு பிரைமரிக்கு ஈக்குவலா இருக்கு. லோ லைட்ல எடுக்கிற இமேஜுமே பெட்டரா இருக்கு. ஹைலைட் கண்ட்ரோல்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த 3x டெலிஃபோட்டோ இதோட கலர் சயின்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா டீடைல்ஸ் பெருசா இல்ல. லோ லைட்ஸ்ல லைட்டா நாய்ஸ் வந்து வெளில எட்டி பாக்குது. மத்தபடி போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமா இதுல ஃபோக்கஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ சப்ஜெக்ட் இந்த மாதிரி க்ளோஸ்ல போயிட்டு கூட நீங்க போட்டோஸ் எடுக்கலாம். இமேஜ் சூப்பரா இருக்கு. செல்ஃபியுமே அப்படிதான், குறை சொல்ற மாதிரி இல்ல. இமேஜ் ஷார்ப்பா இல்லாம கலர், ஸ்கின் டோன்ஸ்லாம் பெட்டரா இருந்துச்சு. டீடைல்ஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. லோ லைட்ல எடுக்கிற இமேஜஸ் கூட சூப்பரா இருந்துச்சு. வீடியோன்னு பார்க்கும்போது ரியர்ல 8K வரைக்குமே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K 60 FPS வீடியோ எடுத்துக்கலாம். சாம்பிள்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் பெட்டரா இருக்கு. செல்ஃபி வீடியோல லைட்டா ஜிட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. மத்தபடி டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ஓவரால் வீடியோ குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. சாம்சங் இந்த போன்ல நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லைக் வெயிட் அண்ட் திக்னஸ் கம்மி பண்ணி பிரீமியமா ஆக்கிட்டாங்க. இன்க்ளூட் தின்னர் பெசல்ஸ் ஆல்சோ. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங் ஸ்பீட், 12MP செல்ஃபி அதோட அவுட்புட்மே பெட்டரா தான் இருக்கு. இருந்தாலுமே ஓஹோன்ற அளவுக்கு இல்ல. ஃபைனலா இதோட பிரைசிங்னு வரும்போது 8/128GB வேரியன்ட்டா 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்கிரேட் ஆஃபருமே இருக்கு. என்னதான் இதெல்லாம் இருந்தாலுமே இதை எப்ப வாங்கணும்னு உண்மையான சாம்சங் லவர்ஸ்க்கு தான் தெரியும். தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இதோட டீடைல்டு ரிவ்யூ வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஸ்டைல்ல செஞ்சு விட்டுருவோம்.